நம்ம கிராமத்தில் நாளை காலையில் 9 மணிக்கு ஆரம்பத்தில் கூட்டம் இருப்பதனால வீட்டுக்குள்ளே கலந்துக்குமாறு ஊர் பெரிய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மாப்பிளே மாப்பிளே கூட்டத்துக்கு போனியா? அங்க இருந்தே மாப்பிள வாரேன். இரு மாப்பிளே இந்த வரேன். என்ன மாப்பிள காலையில கூட்டம் நடந்துன்னு சொன்னாங்க, என்ன பேசுறீங்க? ஆமா மாப்பிள, போன வாரம் ஏதோ மருத்துவ முகாம் போட்டாகலாம். ஆமா, நிறைய பேருக்கு செக் பண்ணும்போது கல்லடப்பு அந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருந்துச்சான். ஆமா மாப்பிள, அந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு மாப்பிள. அது என்ன காரணம் மாப்பிள? அது இந்த ஆர்ஓ வாட்டர் தண்ணிக்கேன்னு அதெல்லாம் குடிக்கிறோம்ல, அதனால அந்த பிரச்சனை வருதான். அதனால அந்த ஊர்னிக்கிட்ட இருக்குல்ல நல்ல தண்ணி சிண்டெக்ஸ் டேங்கு அதை சரி பண்ண போறாங்களாம். ஆமா மாப்பிள, அது நல்ல விஷயம் தான். அது அந்த மோட்டர் ரிப்பேர் ஆச்சு, அது யார் பாக்குறது? அதே நம்ம மேஸ்திரி ரவிச்சந்திரன் சிதம்பரம் மாமா இருக்கால, அவங்க சரி பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஊர்ல நடக்கிற தெரியாம பேப்பர் படிக்கிற பாரு. என்ன பவலுக்கு? ஏய் தண்ணி கொண்டாடி. உனக்கு என்னடி பிரச்சனை? நீங்க கட்டுனி இல்ல டேங்கு, அதுதான் எனக்கு பிரச்சனை. என்னை ஒரு குடம் கூட பிடிக்க விடுறா இல்ல. ஏங்க நான் இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பீரல் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவ 7-8 குடம் தண்ணி பிடிச்சிட்டு 2 குடம் பிடிச்ச மாதிரி பேசுறா. பூங்கோதை இருக்கல்ல, நான் 2 குடம் தான் பிடிச்சேன், அவ 7 குடம் பிடிச்ச மாதிரி திட்டுறா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு டேங்க் கட்டினது நீங்க, ஆனா என்னை தண்ணியே பிடிக்க விட மாட்டா. நீங்க ஆனா அந்த டேங்கு கட்டுனீங்க, அவங்க கட்டின மாதிரி பேசுறாங்க. இப்ப நீங்க போய் என்னன்னு கேக்குறல இல்லையா? இன்னமே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊருக்குள்ள அதை சரி இதை சரி செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்பா இன்னைக்கு ஆண்டு விழாப்பா. உனக்கு ஆண்டு விழா தான் குறைச்ச. நீங்க கட்டுனி இல்ல டேங்கு இல்ல டேங்கு, அது பிரச்சனை. இன்னமே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அதை சரி இதை சரி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன்? ஹலோ, யார் யாது? அண்ணே நான் அந்த பெயிண்டர் பேசுகிறேண்ணே. இந்த டேங்கில் பேர் எழுத சொன்னீங்கண்ணே, என்னென்ன எழுதணும்? போன ஐயா. அப்பா போன குர்ரா. ஹலோ அண்ணே நான் அந்த பெயிண்டர் முத்து பேசுகிறேண்ணே. என்னடா சொல்லு. இந்த சிண்டெக்ஸில் பேர் எழுத சொன்னீங்களே, அது எழுதலாமாண்ணே? சரி, சிதம்பரம் எனக்கு ஃபோன் பண்ணண்ணே. திட்டுறாருண்ணே அவரு. இப்போ என்னத்தை எழுத? நான் சொல்கிறது தான் எழுதணும், சரியா? வை. அரசு உயர்நிலைப்பள்ளியின் 3ஆம் ஆண்டு ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். நமது பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவி யுவராணி பரதமாட வருகிறாள். நன்றாக நடனமாடி உங்கள் அனைவரையும் மகிழ்த்துள்ளார். இப்பொழுது 2ஆம் வகுப்பு மாணவன் ஹரி தமிழில் பாடல் பாட வருகிறார். ஆலமரத்தில் விளையாட்டு, அணில அணில கைத்தட்டு, குக்கு குக்கு குயில்பாட்டு, கொஞ்சம் கிளிய தலையாட்டு, குட்டி கரங்க வாலாட்டு, சிங்க குட்டியை தளர்ந்துட்டு, 7 பாடிக்கிட்டு எல்லா இருந்தாலும் சேர்ந்துருவோம். அடுத்ததாக 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தினேஷ் அவர்கள் பாட்டு பாடி அனைவரையும் மகிழ்விக்க வருகிறார். உலகலங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, திரிக்கா கூடையில தூங்க போச்சு.
அண்ணே நான் அந்த பெயிண்டர் பேசுகிறேண்ணே. இந்த டேங்கில் பேர் எழுத சொன்னீங்கண்ணே, என்னென்ன எழுதணும்?